21வது கேள்வி. சோடமான ஒருவர் சோடிப்பு வேலைக்காக 14 சென்டிமீட்டர் ஆரையும் அரை பை கோணமும் உடைய ஆரைச் சிறையிலிருந்து ஒரு மையம் 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய இந்த படத்துல காட்டப்படும் ஆரைச் சிறை ஒன்றை வெட்டி அகற்றி மிகுதி பகுதியை உபயோகித்தார். உபயோகித்த பகுதியின் மேற்பரப்பளவு யாது? இதுக்கு என்ன? இந்த ஆரைச்சிறையில பரப்பளவை கண்டு இத கழிச்சு விட்டா விட வரும். ஓகே தானே? உபயோகித்த பரப்பளவு இது ஒன்றுங்கள் பையங்கள் 8ன்றது முழு வட்டத்துல 8ஆ பிரிச்சத்துல ஒரு பங்கு. சரிதானே? முழு வட்டத்துல கோணம் எவ்வளவு நம்மளுக்கு 2π. அப்போ 2π வந்து இதுல வந்து 8ல ஒரு பங்கு தானே. அப்ப 8ங்கள் ஒரு பங்கு. முழு வட்டத்துல பரப்பளவு πr². சரியா? அடுத்தது இது பெரிய வட்டத்துக்கு முதலாவது இது. அடுத்தது சின்ன வட்டத்துக்கு. ஓகேயா? அப்ப இதுல ஒண்ணுங்க பையார் 22 இதுல பெரிய வட்டத்துல ஆரை வந்து 14, அடுத்த வட்டத்துல ஆரை வந்து 7. அப்ப 1×8 22×7 14ന്റെ வர்க்கம் சய 7ന്റെ வர்க்கம். ஓகேயோ? 14ന്റെ வர்க்கத்துல இந்த 7ന്റെ வர்க்கத்தை கழிச்சுட்டா 147 வரும். இந்த விடையை சுருக்கி எடுத்தாடா சுருக்கி பாருங்க 57.75 வரும். விடை வந்து 2வது விடை வரும். 22வது கேள்வி. உருவில் உள்ளவாறு சரிவக வடிவ தகடு ஒன்றில் அரைவட்ட பகுதி ஒன்று வெட்டி அகற்றப்பட்டுள்ளது. மிகுதியாக இருக்கும் பகுதியின் மேற்பரப்பளவு யாது? இந்த சரிவகத்திலிருந்து இந்த வட்டத்தை அகற்றாங்க மீதியா இருக்கிற காணும். இப்ப சரிவகத்துல பரப்பளவு கண்டு வட்டத்துல பரப்பளவு கழிச்சு விட்டோம்டா நம்மளுக்கு மீதியா இருக்கிறது வேறு. மீதியா இருக்க பிறகு சரப்பத்தின் பரப்பளவு செய்ய அரைவட்டத்தின் பரப்பளவு. சரிவகத்தை அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. சமாந்தர பக்கங்கள் 18 சகம் 32 தர செங்குத்துயரம் 14. அரைவட்டத்துக்கு இது வந்து அரை தர πr². இங்க ஆரை வந்து என்னன்னு பார்த்தோம்னா விட்டம் தான் 14, ஆரை வந்து 7. அப்ப இது 32 சக 18 50 சுருக்கணும்டா 7 வரும். அரை தர பைக்கு வந்து 22×7 6 வந்து 7×². அப்ப 350 சக 77. விட வந்து 273. விட வந்து 2வது விட. ஓகே தானே? அடுத்தது 23வது கேள்வி. 10 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய சதுரமுக வடிவ கண்ணாடி குற்றி ஒன்றிலிருந்து அதன் மேற்புற மத்திய பகுதியில் 3 சென்டிமீட்டர் நீளமுடைய சதுரமுக பகுதி வெட்டி அகற்றப்படுகின்றது. மிகுதி பகுதியும் மொத்த மேற்பளவு யாது? இதுல ஒரு துண்டொண்டு அகற்றப்படுது. அகற்றப்படுறதால இந்த மேல இருக்கிற பகுதி இந்த மேற்பரப்பளவுல இந்த சின்ன பரப்பளவு கழிபடும். ஆனா கூட்டுப்படும் 1 2 3 4 கீழே ஒரு பக்கம் 5 பக்கங்கள் கூட்டுப்படும். விளங்குதோ? மீது பரப்பளவு பெரிய சதுரம் உயிர பரப்பளவு எடுத்தா 10 தர 10 ஒரு பக்க நீளம் 6 பக்கங்கள் 6 சய. இதால எது கழிப்படுது? இந்த இருக்க மேற்பரப்பளவு மேல உள்ள துண்டு கழிப்படும். தரம் 3 தரம் 3. ஆனா கூட்டுப்படும் என்ன? 1 2 3 இந்த பக்கம் இருக்கிற முகம் இந்த பக்கம் இருக்கிற முகம் கீழ்ப்பக்கம் இருக்கிற முகம் 5 பக்கங்கள் கூட்டுப்படும். அப்ப 10 தர 10 100 தர 6 பெருக்க 60 3 தர 3 9 3 தர 3 9 தர 5 பெருக்க 45. எடுத்தோம்னா 636. விட வந்து 3வது. 24வது கேள்வி. ரப்பர் பந்து ஒன்று நீரில் மிதக்கும் போது படத்தில் காட்டப்பட்டவாறு உள்ளது. இப்பந்தின் நீருடன் தொடுகை உறும் வில் வடிவ பகுதியின் நீளம் யாது? சரியோ? நம்மளுக்கு இதுல அப்ப இது மொத்தம் வந்து இது 7 இது 3 எனக்குள்ள விட்டம் வந்து இதுல வந்து 10. ஆரை வந்து 5. ஓகேயோ? ஆரை 5 எனக்குள்ள மையத்திலிருந்து
3 சென்டிமீட்டர் கீழே தான் தண்ணீர் லெவல் வருது, வாட்டர் லெவல். அப்போ வில் வடிவ பகுதியின் நீளம், இந்த வில்லிட நீளம் தானே கேள்வி. ஓகே, அதுக்கு பையங்கள் 360 இன்டூ 2πr, இதுதான் அதுல வாய்ப்பாடு. ஓகேயோ, ஈக்குவேஷன். இதுல கோணம், இந்த பை tan தான் வரும். 4×5 ரெண்டு வரும். ஓகேயா, 4×5 என்ற வரும். 2πr இன்டூ ஆர், ஆரை ஆர் விருக்கணும்டா 8π வரும். விட 4ஆவது. 25வது கேள்வி. உருக்கு திண்ம உருளை ஒன்றின் சமனான 2 பகுதிகளாக பிளந்து பெற்ற ஒரு பாதி இங்கு காட்டப்பட்டுள்ளது. இப்பகுதியின் மொத்த மேற்பரப்பளவு யாது? நான் காட்டிருக்க பகுதியின் மொத்த மேற்பரப்பளவு யாது? இதுல மேற்பரப்பளவுக்கு முதலாவது உருளை இந்த வளை மேற்பரப்பளவு காணலாம். ஒரு உருளை இந்த வளை மேற்பரப்பளவுக்கு வாய்பாடு πr²h. πr/h. ஓகே, மேற்பரப்பளவு. இதுல அரைவாசம் இருக்கிறபடியா அரை போடுறோம். இங்க ஒரு அரை வட்டம் இருக்கும், இந்த சைட் ஒரு அரை வட்டம். அப்ப மொத்தமாவே வட்டத்தின மேற்பளவு πr², அது போட்டாச்சு. அண்ட் இதுல இந்த செவ்வகத்தை எடுக்கணும். செவ்வகத்துல இது உயரம், இது விட்டம். அப்படி DH போட்டிருக்கு. ஓகே, 2 பைக்கு 22 ஆரை 7, உயரம் 20. அடுத்தது மதிய போட்டிருக்கும். இதுல D 14, 14×20, 140, 154, 182 வரும். போட்டுனோம்டா 874 வரும். விட 2வது விட. 26வது கேள்வி. ஆரை 21 சென்டிமீட்டர் ஆக உள்ள இரும்பு திண்ம கோளம் ஒன்று உருக்கப்பட்டு 7 மில்லிமீட்டர் உருளை உடைய திண்ம கோளங்கள் உற்பத்தி செய்யப்படும் எனின், உற்பத்தி செய்யக்கூடிய சிறிய கோளங்களின் எண்ணிக்கையாக அமைவது யாது? உருக்கும் போது உலோக இழப்பு ஏற்படவில்லை என கொள்க. அப்ப இங்க உருக்கி செய்யறபடியா இதுக்கு நம்ம கன அளவை தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேயோ, கன அளவு கன்சிடர் பண்ண சிறிய உருளை எண்ணிக்கை. மொத்தமா நம்மளுக்கு பெரிய உருளையில எவ்வளவு வந்தது, என்ன கன அளவு, அது சின்ன உருளைன்ற கன அளவால பிரிக்கக்குள்ள என்ன விட வருது, அதான் இதுல விட. ஓகேயோ, அடுத்து இதுல கவனிக்க வேண்டியது, இது சென்டிமீட்டர்ல இருக்கு, இது மில்லிமீட்டர்ல இருக்கு. ரெண்டு அலகையும் ஒரே இதுல மாத்தணும். நான் இதுக்கு ரெண்டையும் மில்லிமீட்டர்லயே மாத்துறேன். அதால உருளை இந்த மேற்பரம் கன அளவுக்கும் 4×3πr³, ஆறுக்கு பதிலா 210 போட்டிருக்கேன். ஏன்னா இது சென்டிமீட்டர்ல இருக்கு, மில்லிமீட்டர்ல மாத்தக்குள்ள 210. 4×3π, இதுல ஆரை 7 போட்டு சுருக்கி எடுத்தோம்டா இந்த பையும் 4×3, 4×3 போயிடும். 210 தர 210 தர சுருக்கி எடுத்தோம்னா 30 தர 30 தர 30. விட 27,000. 5வது விட. 27வது கேள்வி. 12 சென்டிமீட்டர் நீள சதுர வடிவ அடியையும் 8 மீட்டர் செங்குயரத்தையும் கொண்ட சதுர அடி கூம்பக வடிவ கூரை ஒன்று மாணவர் ஒரு குழு ஒன்று அமைத்தது. கூரை முழுமையாக மறைப்பதற்கு தேவையான துணியின் இழிவு பரப்பளவு யாது? இதுல சதுர அடி சதுர அடி எனக்குள்ள 12 சரியோ, அது இப்படி வரும் கும்பகம். சரியோ, 12, உயரம் 8. இப்ப நம்மளுக்கு இதுல இப்படியா எத்தனை 4 முக்கோணங்கள் வரும். அப்ப இத காணணும். இதுக்கு பைதாரசின் தேட்டம் போட்டா 8 வர்க்கம் 6 வர்க்கம் வர்க்கம் மூலம் எடுத்தாண்டா 100 வரும். வர்க்கம் மூலம் எடுத்தாண்டா 10 வரும். இது சரிதானே? அப்ப கூரையை முழுமையாக மறைப்பதற்கு தேவையான இழிவின் தூரம்
இதுல வந்து சதுர அடி கூம்புகம் தானே, 4 சதுரங்கள் வரும், முக்கோணங்கள் வரும் வளர்ச்சி. அரை தர அடி வந்து 12, செங்குத்துயரம் வந்து 10, 4 முக்கோணங்கள் 240. விட வந்து 4வது விட. 28வது வெளியில தொழில்நுட்ப சாலை ஒன்றில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை களஞ்சியப்படுத்தும் அறையின் நீளம் 13, அகலம் 9 மீட்டரும் உயரம் 4 மீட்டரும் ஆக உள்ளது. உற்பத்தி பொருட்களை இட்டு வைக்கும் சதுர வடிவான பெரிய பெட்டியின் நீளம் 6 சென்டிமீட்டர் ஆகும். களஞ்சிய அறையின் உச்சமாக எத்தனை பெட்டிகள் அடக்கலாம்? இதுவும் நம்மட அந்த கோல உருக்கி கண்ட கணக்குத்தான். இதுலயும் பொலிம் தான் காணணும், கனளவு தான் காணணும். ஓகேயோ? அப்ப இது சதுரமுகி தானே. நீளப்பாட்டுக்கு எத்தனை பெட்டிகள் எடுக்கலாம், அகலப்பாட்டுக்கு எத்தனை பெட்டிகள் எடுக்கலாம், அஹ் மெட்ட உயரப்பாட்டுக்கு எத்தனை பெட்டிகள் எடுக்கலாம்ன்றதுக்கு நம்மளுக்கு அதுல உயர நீளம் இதெல்லாம் இருக்கிற வழியா தசம் மாறால இது மீட்டர்ல இருக்கு. இதை நானும் மீட்டர்ல மாத்திரம் தசம் 6 வரும். ஒவ்வொன்றையும் பிரிக்கக்குள்ள இதை பிரிக்கக்குள்ள 21, 15, 6 வரும். அப்ப மொத்தம் 1890 பெட்டிகள் வந்து இது என்னலாம் அடுக்கலாம். விட வந்து முதலாவது. உருவில் உள்ளவாறு அரைக்கோள வடிவ பகுதி ஒன்றிலிருந்து கூம்பு வடிவ பகுதி ஒன்று வெட்டி அகற்றப்படுகின்றது. அரைக்கோள திண்மத்தின் ஆரை கூம்பின் உயரம் என்பன ஒன்றுக்கொன்று சமனாகும். அகற்றப்பட்ட கனளவு மொத்த கனளவின் என்ன பின்னமாகும். அப்ப மொத்த கனளவு இப்ப இதுல முதலாவது இந்த அரைக்கோளத்துல காணணும், அகற்றப்பட்டது இந்த கூம்பிட காணணும். சரிதானே? அகற்றப்பட்ட கனளவு என்னக்குள்ள கூம்பிண்ட கனளவுக்கு 1/3 πr² ஹெச்சும் வந்து இங்க ஆறதான். மொத்த கனளவு வந்து நம்மளுக்கு மொத்த கோலத்துக்கு வந்து 4/3 πr³ வரும் இந்த அறிக்கை. ஆனா இது அரைக்கோளம்ன்றதுக்கு கனளவு தானே, பரப்பளவுன்றதான் இந்த வட்டத்துல கச்சிடணும். கனளவுன்றபடி அரையால பிரிச்ச மாட்டேன். 2/3 πr³ வரும். பிரிச்சுட்டோம்டா இது எச்சு மாறேன்றபடியா இது πr³ இந்த πr³ கேன்சல் ஆகிரும். இந்த 3 கேன்சல் ஆகி அரைன்னு சொல்லி விட வரும். விட வந்து 3வது. 30வது கேள்வி. நீச்சல் தடாகம் ஒன்று குறுக்குவெட்டு பகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அதன் நீளம் 20 மீட்டராகவும் மேல் மட்டத்திலிருந்து 50 சென்டிமீட்டர் உயரமான பகுதி வெறுமையாக உள்ளது. நீச்ச தடாகத்தில் உள்ள நீரின் கனளவு யாது? நீச்ச தடாகத்தில் உள்ள நீரின் கனளவு மொத்த கனளவு இதர பரப்பளவு இன்டு நீளம், இந்த நீளம் வரும். இதர பரப்பளவு அரை தர சமாந்தர பக்கங்களும் கொடுத்தோம். இது 3, இது 5, இது 3, 3 5 இன்டு செங்குத்துயரம் இதுல 50 இன்டு இது நீளம் வந்து 20 மீட்டர் நீளம் தொட்டி. அப்ப அதுல மேல் பகுதி இன்னரிக்க பகுதி வந்து தண்ணியில இருக்கு, அதை மைனஸ் பண்ணணும்டா. இந்த 50 சென்டி நம்ம எல்லாம் மீட்டர்ல கன்சிடர் பண்ண இல்லையா, 50 சென்டி மீட்டருக்கு மாத்திரம் மாட்டா 0.5 மீட்டர் வரும் இன்டு இதுல அகலம் வந்து 50, நீளம் வந்து ஃபுல்லா 20. சரியோ? அப்ப 4000 500 வரும். 3500 விட வரும். 3வது விட வரும். தேங்க்யூ. ஏதாவது கொஸ்டின் இருக்கும் வேண்டாம், கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கான ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.